கோரிய 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஹெகல் பத்ரவிடம் கைத்துப்பாக்கி பெற்றவர் கைது. லசந்த விக்ரமசேகர கொலை மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு. தனிப்பட்ட பாதுகாப்புக்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு சுமார் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக பாராளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை பாராளுமன்ற பிரதானிகளிடமும் பாதுகாப்பு தரப்பிடமும் முன்வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த கோரிக்கைகள் தற்போது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அண்மையில் போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடாத்தப்பட்டது. கலந்துரையாடலை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சபாநாயகரும் போலீஸ் மா அதிபரும் இணக்கம் தெரிவித்திருந்தனர். எனினும் பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகளை வழங்க தீர்மானிக்கப்படவில்லை. தற்போதைய அச்சுறுத்தல்கள் குறித்து மேற்கொள்ளப்படும் ஆய்வு ஒன்றின் பின்னரே தகுதியானவர்களுக்கு துப்பாக்கிகளை வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஹெகல் பத்மேயிடமிருந்து கைத்துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மினுவாங்குடியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் செய்யப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கியுடன் 13 தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர். ஹேனடியனமாகியஸ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதுடன் குறித்த அச்சுறுத்தல் தொடர்பில் இத்தொழிலதிபர் ஹெகல் பத்மேவுக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் அதற்காக தொழிலதிபர் ஹெகல் பத்ரவுக்கு 3,50,000 ரூபாய் வழங்கியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் புத்தள கதிர்காமம் வீதியில் உள்ள காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த மோட்டார் சைக்கிளை நேற்று மாலை அந்த வீதியில் 16வது மைல்கல்லுக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியிலிருந்து கண்டுபிடித்துள்ளனர். கொலையை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் குறித்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் கெக்ராவ பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் மோட்டார் சைக்கிளை காட்டுப்பகுதியில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அவர்கள் தப்பிச் செல்லும் போது காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி அதிலிருந்து தப்பி ஓடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட குறித்த மோட்டார் சைக்கிளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளுக்காக கதிர்காமம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பு சுதந்திர வீதியில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தமது உடைமைகளை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அரசால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்ல வதிவிடங்களை விட்டு வெளியேற வேண்டியுள்ளது. உடல்நலக் குறைவு காரணமாக உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு நவம்பர் 30 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைய அவர் நேற்று வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். அடுத்த சில நாட்களுக்குள் அவர் அந்த வதிவிடத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.